அரங்கரும் அடியேனும் ஓம் அகத்தீசாய நம. அரங்கமுருகா நினது திருவடி சரணம். திருக்குறள் நாடு. இரு புனலும் வாய்த்த மலையும் வருபுனலும் வல் அரணும் நாட்டிற்கு உறுப்பு. நீர் நிறைந்த ஏரி குளம் மற்றும் சகல வாய்ப்புகளையும் உடைய மலையும் அதிலிருந்து உண்டாகுகின்ற ஆறுகளும் வலிமை பொருந்திய பாதுகாவலும் போன்றது நாட்டிற்கு அங்கங்கள் ஆகும். நீர்நிலைகளும் வளமையான மண் மலைகளும் இயற்கையும் நாட்டிற்கு உறுப்புகள் போன்றது என்ற ஆறுமுகப் பெருமானே. இரு புனலும் என்பது தேங்கும் நீர், குளம் ஓடும் நீர், ஆறு என்பதாகும். இது குளிர்ச்சி பொருந்தியது. அதனால் இத்தகைய நீரை பயன்படுத்தும் போது உடல் சூட்டை குறைக்கும், ஆரோக்கியம் கிட்டும். கொட்டும் நீர் உஷ்ணத்தை ஏற்படுத்தும். மேலும் பாசன நீர், குடிநீர், நிலத்தடி நீர் என்றும் இறைவன் நீர்நிலைகளின் தன்மையை வகுத்து வைத்துள்ளார் என்கின்றார் திருவள்ளுவ பெருமான். இதைதான் ஞானிகள் உலகில் பஞ்சபூதங்களின் வளங்களும் ஆற்றலும் தேவை என்றும், நீரை பாதுகாக்க வேண்டும், காற்றை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும், மழை பொழிய மரங்களை நட வேண்டும், நிலத்தை வளமாக செழிப்பாக்க விளை நிலங்களாக மாற்ற வேண்டும், வெப்பத்தை சமநிலைப்படுத்த இயற்கை சார்ந்து வாழ்தலே நாட்டையும் நாட்டு மக்களையும் பிற உயிர்களையும் காப்பாற்றி விடலாம் என்கின்றார்கள். ஞானிகளின் திருநாமமே எதையும் காக்கவல்ல கோட்டை போன்றதாகும். அரங்கனே அரணாக இருந்து காக்க கந்தவேளன் செயலை போற்றுவோம், வளம் பெறுவோம். சேற்று நீர் இன்றி நற்றீஞ்சுவை தருமோர் ஊற்று நீர் நிரம்புடைய பூந்தடமே. முருகன் திருவடி வாழ்க. குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்.